வணக்கம். ஒருவர் நம் மீது சிவில் நீதிமன்றத்தில சிவில் வழக்கு தாக்கல் செய்திருந்தா, அந்த வழக்க நம்ம எடுத்த எடுப்பிலே தள்ளுபடி செய்வதற்கு ரிஜெக்ஷன் மனுவ நீதிமன்றத்தில தாக்கல் செய்ய முடியுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஒருவர் நம் மீது நீதிமன்றத்தில சிவில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தான்னா, ஒரு சில காரணங்கள் அடிப்படையில நம்ம எடுத்தோனே ரிஜெக்ஷன் மனுவ அந்த வழக்கை எடுத்தோனே ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்தில மனு தாக்கல் செய்ய முடியும். அது எந்தெந்த சூழ்நிலையில் என்றால், அந்த வழக்கோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் முறையா அந்த வழக்குரையில அவங்க குறிப்பிடலன்னா, நாம ரிஜெக்ஷன் மனுவ தாக்கல் செய்யலாம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா தமிழ்ல வியாஜிய மூலம், வழக்கு மூலம் சொல்லுவாங்க. அதாவது அந்த வழக்குல நடந்த உண்மைகள அவங்க உண்மைக்கு புறம்பாகவோ அல்லது நடக்காத விஷயங்கள சொல்லியிருந்தாலோ, அத நம்ம அதுக்கு நியாயமான ஒரு காரணங்கள் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா, அத பேஸ் பண்ணி நம்ப இந்த ரிஜெக்ஷன் மனுவ தாக்கல் செஞ்சு, அந்த வழக்குரைய எடுத்த எடுப்பிலே தள்ளுபடி செய்ய வைக்க முடியும். அதேபோல அவங்க அந்த வழக்குரையில அந்த வழக்குரையில அந்த தாவா சொத்தின் அதாவது என்ன வழக்கின் சொத்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவ கைட்லைன் வேல்யூவை விட குறைச்சு போட்டிருந்தாங்கன்னா, எதற்காக அப்படின்னா, நீதிமன்ற கட்டணம் கம்மியா கட்டுவதற்காக அப்படிங்கிற காரணத்துக்காக அரசு வழிகாட்டுதலின் மதிப்பை விட குறைந்த மதிப்பை நீதிமன்றத்தில காட்டியிருந்தாங்கன்னா, அதையும் ஒரு காரணமா வச்சு நம்ம ரிஜெக்ஷன் மனுவ தாக்கல் செய்ய முடியும். அந்த வழக்க ரிஜெக்ட் பண்ண வைக்க முடியும். அதேபோல அந்த கைட்லைன் வேல்யூக்கு கட்ட வேண்டிய கோர்ட் ஃபீஸ நீதிமன்ற முத்திரை கட்டணத்த முறையா செலுத்தாம குறைவா நீதிமன்றத்தில கட்டியிருந்தாங்கன்னா, அதையும் ஒரு காரணமா வச்சு நம்ம ரிஜெக்ஷன் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதேபோல அவங்க அந்த வழக்குரையில கேட்டிருக்க அந்த பரிகாரமானது சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டதோ அல்லது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத பிரேயரை கேட்டிருந்தாலுமே நம்ம ரிஜெக்ஷன் மனுவ தாக்கல் செய்ய முடியும். அதேபோல ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு கால வரம்பால் தடைப்பட்டிருந்தால், அதாவது லிமிட்டேஷன் ஆக்ட் கீழ அந்த டைம் லிமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு. அவங்க சிவில் கேஸ போடுறதுக்கு டைம் லிமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துக்குள்ள போட்டாக வேண்டிய வழக்க காலம் கடந்து போட்டிருந்தாங்கன்னா, அதையே ஒரு காரணமா வச்சு நம்ம அந்த ரிஜெக்ஷன் மனுவ தாக்கல் செய்ய முடியும். அந்த ரிஜெக்ஷன் மனுவோட ப்ரொவிஷன்ங்கிறது சிபிசி ஆர்டர் 7 ரூல் 11 கீழ அந்த மனுவ நம்ம தாக்கல் செய்யலாம். நன்றி.